ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாகவும் ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனல் சார்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் அன்பு தேவச்சனமே, இந்த நல்ல நாளிலே இந்த வீடியோ மூலியமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனலை நீங்கள் முதலாவது சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனலை உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தாகமுள்ளவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காளிகளாக காணப்பட முடியும். எப்படி என்று சொன்னால், இந்த சேனலை, இந்த தேவ வார்த்தைகளை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நீங்களும் இந்த ஊழியத்தினுடைய பங்காளிகளாய் மாறுகிறீர்கள். இந்த ஊழியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த ஊழியத்துக்கு தேவன் என்ன விதமான ஆசீர்வாதங்களை இந்த ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு கொடுக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் நிச்சயமாக பகிர்ந்து கொடுப்பார். எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் எழுதுகிறது போல, இந்த பொல்லாத காலத்திலே, இந்த பொல்லாத நாட்களிலே சத்திய வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு எப்படியாவது நம்முடைய உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு எப்படியாவது சத்திய வசனத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து தவிக்கிறார்கள், தூக்கத்தை இழந்து தவிக்கிறார்கள், சுகத்தை இழந்து தவிக்கிறார்கள், ஆரோக்கியத்தை இழந்து தவிக்கிறார்கள், பலவிதமான ஆசீர்வாதங்களை இழந்து தவிக்கிறார்கள். பொன், பொருள், இடங்கள், வாகனங்கள், வீடு, வாசல், இப்படி அநேக நன்மைகளையும் கூட இழந்து தவிக்கிற மக்களை நாம் ஏராளம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், அநேக மக்கள் தன் வாழ்க்கையையே ஒரு விரக்தியோடு சமாதானத்தை இழந்து கழித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ வாழுகிறோம், என்ன வாழ்க்கை இது, ஏன் நம்ம வாழ வேண்டும் என்று பலவிதமான கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை தான் இன்று நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது. அது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பல விதங்களிலே மன உளைச்சலான ஒரு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் இன்னைக்கு ஏராளம் பேரை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு விதமான வெறுமை காணப்படுகிறதை பார்க்கிறோம். பலருக்கும் பலவிதமான வெறுமையை பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வாழ்க்கையில ஒரு விரக்தி நிலையை, ஒரு வெற்றிடத்தை நாம் காண முடிகிறது. தனிமையில விசாரித்து பார்த்தால் அவர்களுடைய கவலை, அவருடைய வேதனை, அவருடைய கண்ணீர் எல்லாம் கொட்டி தீர்க்கிற பொழுது நாம் ஒன்றை உணர முடிகிறது. ஏதோ ஒரு விதத்தில் அவர்களிடத்தில் வெற்றிடம் இருக்கிறது என்பதை மட்டும் திட்டமாக அறிய முடிகிறது. அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவது, யாரால் நிரப்பக்கூடும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் நிம்மதிக்காக, சமாதானத்திற்காக, சந்தோஷத்துக்காக அநேக பணங்களை விரயம் பண்ணுகிறார்கள், அநேக காலங்களை விரயம் பண்ணுகிறார்கள்,
பல வழிகளிலே பொருளாதாரத்தையும் காலங்களையும் செலவழித்தையும் கூட பலமில்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வந்தவர்களுக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, கேள்விக்கு பதில் உண்டுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிறார். அவர் மாறாதவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்ததையெல்லாம் நீங்களும் நானும் அறிந்திருக்கிற ஒன்று. இந்த செய்தியை, இந்த வீடியோவை நீங்கள் எந்த நிலைமையில உட்கார்ந்து எந்த சூழ்நிலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த இடத்துல தானே ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அழைப்பு விடுக்கிறார். வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். மகளே, மகனே, என் சமூகத்தை நோக்கி நிற்பார். உனக்காகவே நான் இந்த பூமியிலே கடந்து வந்தேன். உனக்காகவே, உன்னுடைய சமாதானத்திற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை நீக்குவதற்காக தான் இந்த பூமியிலே மானிட ரூபம் எடுத்தார். ஒரு மனிதனைப் போல வெளிப்பட்டார். நம்மளுக்காக அவர் பாடுபட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் சிலுவையிலே காட்டி கொடுக்கப்பட்டு, சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்த ஒரு அன்பின் தெய்வம் மரித்தார். உங்களுக்காக, எனக்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தி மரித்தார். ஆனாலும் அவருடைய பிரமாணத்தின்படி, வாக்குத்தத்தத்தின்படி அவர் 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு உலகம் லாவிய சான்றுகள், வரலாறு இருக்கிறது. அந்த தெய்வம் சொல்லுகிறார், இதோ நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி. அந்த உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்களும் நானும் அன்போடு வருகிற பொழுது, ஆவலோடு வருகிற பொழுது, அவர் நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கவலைகளை எல்லாம் மாற்றுகிறதற்கு ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அன்பின் தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அவர் உங்களை அரவணைப்பார். அவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பாருங்க. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் சரி, அவர் நேசிக்கிறார். அவர் அதிகமாய் நேசிக்கிறார். எப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும் அவர் மன்னிக்கிறார். அவர் தண்டிக்க விரும்பல, யாரையுமே மன்னிக்க விரும்புகிறார். அவரை தேடி, அவரை நாடி வருகிற பொழுது எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் அந்த பாவி அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்களாம் மன்னியும் என்று சொல்லி ஒரு விசை அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே, கெஞ்சுகிற வேளையிலே, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவர், உண்மை உள்ளவர். அவர் பாவங்களை மன்னிக்க பரிசுத்தமுள்ள தெய்வம், இரக்கமுள்ளவர். அவர் மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், அன்பு நிறைந்த தெய்வம், அரவணைக்கிறவர், ஆதரிக்கிறவர், உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல, நம்மை ஒதுக்குறவரும் அல்ல. அவர் உங்களை, என்னையும், யாராக இருந்தாலும் அவர் யாரையுமே புறம்பே தள்ளுகிறவரும் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் இதைதான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினால் அளவே கிடையாதுங்க, அளவே கிடையாது. அவ்வளவு பேசலாம். ஏனென்றால் அந்த இயேசு இந்த நல்ல பகல்கால வேளையிலே உங்களை நேசிக்கிறார் என்பதுதான் முதலாவது உண்மை. இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னார். யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ
அப்பொழுது அவர் உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அவர் கடந்து வந்து உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் தீர்வு கொடுக்கிறார். இந்த உலகத்துல எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு அதிகாரம் உள்ள நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். அந்த நாமத்தினால் எதை கேட்டாலும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். யாராயிருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் மீது, இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தின் மீது நம்பிக்கை விசுவாசம் வைத்து நாம் கேட்கிற வேளையிலே அவர் பதில் கொடுக்கிற தேவனாகி இருக்கிறார். நோயிலிருந்து விடுதலையாக்குவார். பேயிலிருந்து விடுதலை கொடுப்பார். பிசாசுடைய சகல வல்லமையிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும், தீராத வியாதியாயிருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது, அவரை நம்புகிற பொழுது அவர் சுகமாக்குவார். ஏனென்றால் பரிசுத்த வேதம் சான்றளிக்கிறது, அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று பரிசுத்த வேதம் பறைசாற்றுகிறது, சான்றளிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது நிமித்தமாய் ஏற்பட்ட அந்த தழும்புகளால் உடைய கொள்ளை நோய், கொடிய வியாதி, சாபத்தின் வியாதி, பாவத்தின் வியாதி எல்லாம் நீங்கும், சுகமாகும், குணமாக்க முடியும். இயேசுவின் தழும்புகளால் குணமாக முடியும். அவருடைய தழும்புகளுக்கு வல்லமை உண்டு. அவருடைய ஆணிகள் பாய்ந்த காயங்களுக்கு மகிமை உண்டு, வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு, உண்டு 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 என்று பெரிய பட்டியலை போடலாங்க. அப்படிப்பட்ட இயேசு உங்களுக்காக எனக்காக வாக்களித்திருக்கிறாரே. உடைய உறவுகளை குறித்து, உடைய சொந்தங்களை குறித்து, உங்களுடைய காரியங்களை குறித்து, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, வாக்கு மாறாதவர். உம்முடைய வார்த்தைகளை நான் நம்புகிறேன். உம்முடைய சத்திய வசனங்களை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். வாழ்க்கையில உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன். உம்முடைய வசனங்களையே நான் பின்பற்றுகிறேன் என்று நாம் மன உறுதியோடு செயல்படுகிற வேளையில இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும். அவருடைய வார்த்தை உங்களை குணமாக்கும். அவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துடைய சத்திய வசனம் உங்களை குணமாக்கும், உங்களை விடுதலையாக்கும், உங்களை தப்புவிக்கும், உங்களை பாதுகாக்கும். அந்த வார்த்தை உங்க கூடவே இருக்குங்க. எந்த பிசாசும், எந்த மரித்த ஆவிகளும், செத்த ஆவிகளும் உங்களை தொட முடியாது, உங்களை நெருங்க முடியாது. இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி இரத்தத்தினால் உங்களை வேலி அடைக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். வெள்ளி சூனிய மாந்திரிகம், செய்வனை, ஏவல், மையி, தகடு ஏதும் உங்களை சேதப்படுத்த முடியாது. யார் வேணாலும் உங்களுக்கு விரோதமாக எதை செய்தாலும் பழிக்கவே பழிக்காது. காரணம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் வேலி அடைக்கப்பட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டால், எந்த பிள்ளை சூனியமோ, செய்வனையோ, எந்த பிசாசும், எந்த சர்ப்பத்தின் ஆவியும், எந்த ஒரு மரித்த ஆவிகளும், எந்த ஒரு ஈனத்தனமான ஆவிகளும் உங்களை நெருங்க முடியாது. உங்களை வேலி அடைக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் வேலி அடைக்கப்பட்டால் எந்த ஒரு பிசாசுடைய வல்லமைகளும் உங்களை நெருங்க முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, மகிமை உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்குள் கடந்து வாருங்கள். அவர் உங்களை வேலி அடைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வழியை பின்பற்றி வாருங்கள். ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ள வாங்க.
ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வாங்க. ஆண்டவரோடு தனிமையிலே உறவாடக்கூடிய சூழ்நிலையிலே கடந்து வாங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்கள் இருதயம், உங்களுடைய மனசு இயேசுவை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருக்குமானால் அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறாருங்க. நிச்சயமாய் அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி. தான் பக்தன் பாடினார், எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை மறக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. ஆமென். ஆண்டவரே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை வெறுக்காத ஒருவர், உன்னை மறக்காத ஒருவர். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் சரி, நோயினுடைய கோரத்தில் அகோரமான நெருக்கடியில் இருந்தாலும், கடனுடைய நெருக்கடியில் இருந்தாலும், பல உறவுகளுடைய நெருக்கடியில் இருந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஐயோ ஒன்றுமே நடக்கவில்லை, தட்டி போய் கொண்டு இருக்கிறது, எல்லாம் தட்டிக்கிட்டே இருக்குது, முட்டுக்கட்டையாகவே இருக்கிறது, தடையாகவே இருக்கிறது என்று மனம் சோர்ந்து மனம் உடைந்து இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை வெறுக்காதவர், உங்களை மறக்காத இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறார். அவரை நீங்கள் தேடினால், அவரை நாடினால், இயேசு கிறிஸ்து நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாருங்க. பதில் கொடுப்பார். இங்க வாழ்க்கையில இன்னைக்கு மனிதனுக்கு தேவை நிம்மதி தாங்க. பணம் நிம்மதியை கொடுக்காது, பதவி நிம்மதியை கொடுக்காது, பட்டம் நிம்மதியை கொடுக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து நிம்மதியை கொடுப்பார். பணம் நிம்மதியை கொடுக்குமானால் எவ்வளவோ பணக்காரர்கள் கோடி கோடியாய் வைத்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த பணம் ஏன் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியவில்லை? இந்த கேள்வி இருக்கிறதே. பதவி நிம்மதி கொடுக்கும் என்று வைத்தால் எத்தனையோ பேர்கள் பல பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஏன் அந்த பதவி நிம்மதி கொடுக்க முடியவில்லை? கேள்வி இருக்கிறது. பல பட்டங்களை வாங்கி இருக்கிறார்கள். பெரிய பெரிய பட்டங்களை நான் வாங்கினால் நிம்மதியாயிருப்பேன் என்று சொல்லி பலவிதமான பட்டங்களை வாங்கியிருக்கிறவர்கள் வாங்கின பின்பு நிம்மதி இல்லை. அந்த பட்டத்தால் அவர்களுக்கு நிம்மதி கொடுக்க முடியவில்லை. ஏன் கொடுக்க முடியவில்லை? கேள்வி. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் உலகம் எந்த விதத்தில் நிம்மதியை கொடுக்க முடியும் என்று பல கேள்விகள் இருக்கிறது. ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும், பரிசுத்த வேதத்தை குறித்து தெரிந்தவர்களுக்கு, சத்தியம் தெரிந்தவர்களுக்கு, ஒருவேளை சத்தியம் தெரியாத பைபிளை குறித்து, வார்த்தைகளை குறித்து, இயேசுவை குறித்து தெரியாத மக்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், பாருங்க, வேதத்தில் ஒரு மனுஷன் உண்டு. சொல்லுகிறேன், சகை என்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆவல் இருந்துச்சு. இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்ப்பதற்கு வகை தேடினான் என்று பரிசுத்த வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் அவன் யார் என்று சொன்னால், அவன் ஒரு பெரிய தலைவனாக காணப்பட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வரி வசூல் பண்ணுகிறவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவனிடத்தில் பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, கைத்தட்டினால் ஓடி வருவதற்கு 1000 வேலையாட்கள் இருக்கிறார்கள், ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருந்துச்சு.
ஆனால் எல்லாம் இருந்தாலும் கூட அவன் வாழ்க்கையில என்ன இல்லைன்னா நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, அயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன் என்ற பதவி, ஒரு பெரிய லீடர், வரி வசூல் பண்றவர், பணத்தில் புரளுகிறார். அந்த பணம் அவருக்கு நிம்மதி கொடுக்கல. ஆயக்காரர்களுக்கெல்லாம் லீடர், தலைவர் என்ற பதவி இருந்துச்சு, அந்த பதவி அவருக்கு நிம்மதி கொடுக்கல. தூக்கத்தை கொடுக்க முடியல, சமாதானத்தை கொடுக்க முடியல, சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அப்பொழுது ஒன்று புரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். ஐயோ, இந்த பணம் கொடுக்க முடியாத நிம்மதி, சந்தோஷ, தூக்கத்தை, இந்த பதவி கொடுக்க முடியாத நிம்மதி, சந்தோஷம், தூக்கத்தை இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று அவர் அறிந்தபடியினால் அவரை பார்ப்பதற்கு அவன் வகை தேடினான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அவன் பார்த்தானோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில் அவன் வீட்டுக்கு வந்தாரோ, அன்றைக்கு அவனுக்கு நிம்மதி வந்தது. அவன் சொன்னான், பணம் பதவி வேண்டாம், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன், இயேசு மட்டும் எனக்கு போதும். காரணம், இயேசு அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு, ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. அப்படி என்றால் அவன் இருதயத்தில், அவன் உள்ளத்திலே, அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றிடம் இருந்திருக்கிறது. அந்த வெற்றிடத்தை இந்த பணமோ பதவியோ நிரப்ப முடியல. இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில கடந்து வந்த உடனே அந்த வெற்றிடம் எல்லாம் நிறைவாய் மாறிவிட்டது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அந்த சகையுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது போல உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கடந்து வந்தாருன்னா, நம்ம வாழ்க்கையில எந்த பகுதிகளிலெல்லாம் வெற்றிடம் காணப்படுகிறதோ அந்த பகுதியிலெல்லாம் நிறைவை பார்க்க முடியும், நல்ல தூக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நல்ல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்துட்டா போதுங்க, எல்லாமே பரிபூரணம் தான், ஆசீர்வாதம் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் பார்த்து வருகிறவர் அல்ல. எல்லா மக்களையும் நேசிக்கிறார், எல்லா மக்களிடத்தில் அன்பு காட்டுகிறார். யார் கூப்பிட்டாலும் உடனே வருகிற தேவன், உடனே பதில் கொடுக்கிறவர். சகையு தேடி வந்த உடனே அவன் வீட்டுக்கு வந்தார். அவன் கூப்பிட்டதில்லை, கேட்டார், வந்தார் வீட்டுக்கு, சமாதானம் வந்துச்சு. சகையு வீட்டுக்கு வந்தார், நிம்மதி வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு. எந்த பதவி, எந்த பணம் கொடுக்க முடியாத சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பதவியும் பணமும் கொடுக்க முடியாத இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில வந்த உடனே இலவசமா கிடைச்சிச்சுங்க. இயேசு வந்தாரு, அவ்வளவுதான். எல்லாமே ஒரு பெரிய மாற்றம், வெற்றிடமல்லத்தெல்லாம் ஒரு நிறைவு. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்கள் நிறைவு பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து கடந்து வர வேண்டும். கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்திற்காக தன் ஜீவனையே கொடுத்தாரே, அந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய காரியத்துல, உங்களுடைய எல்லா காரியத்திலும் முதன்மையாக வந்தார் என்று சொன்னால் எல்லா வெற்றிடங்களும் நிறைவு பெறும். அந்த இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் வாரும், என் வாழ்க்கையில வாரும் என்று கூப்பிடுங்களேன். என் பிரச்சனை இப்படி, என் நெருக்கடி இப்படி, நான் இன்னைக்கு ஆபத்துக்குள்ள இருக்காண்டவரே, பயங்கர நெருக்கடிக்குள்ள இருக்கிறேன், பயங்கரமான ஆபத்தில் இருந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்களங்க. அவர் வருவார், உங்க நெருக்கடியை மாற்றுவார், உங்க ஆபத்தில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார், உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க கவலைகள் மாறும், உங்க கஷ்டங்கள் மாறும், உங்க வியாதிகள் மாறும், நோய் குணமாகும், பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படும், மாந்திரீக கிரியைகள்
பாதிக்கப்பட்ட இந்த பாதிப்பில் இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். செய்வனையின் பாதிப்பு, மாந்திரிகத்தின் பாதிப்பு, மையின் தகடின் பாதிப்பு, இப்படி பல பாதிப்புக்குள்ள பிசாசுடைய வல்லமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களை சர்வ வல்லமை படைத்த அவருடைய மகிமையின் நாமத்தினால் உங்களை விடுதலையாக்குவாருங்க இயேசு. அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? ஒரு நல்ல வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் கணவரை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் மனைவியை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய உடன்பிறப்புகளை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்து வீட்டாரெல்லாம் நேசிக்கிறார். உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறவர்களை நேசிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஒரே வார்த்தையை சொல்லலாம், இயேசு கிறிஸ்து எல்லா மக்களையும் எல்லாரையும் நேசிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பகல்கால இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை இயேசு இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களை வெற்றியிடத்தை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெற்றுக்கொள்ளுங்க. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இப்பொழுது ஆண்டவர் உங்கள் வெற்றியிடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிங்க, நம்புங்க. நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார், சுகமாக்கி கொண்டிருக்கிறார், விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார், விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. நம்புங்க, விசுவாசிங்க. உங்க சூழ்நிலை மாறும். வேத வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாய் ஒரே ஒரு வார்த்தையை பார்ப்போம். யோபுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். யோபு 33:14வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க சார். வண்டர்ஃபுல் வேர், ஆச்சரியமான அதிசயமான ஒரு வார்த்தை. தேவன் ஒரு முறை ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அது இரண்டாவது முறை அதை திருத்த மாட்டார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இயேசு ஒரு முறை சொல்லிவிட்டார், அதை இரண்டாவது திருத்த மாட்டார். சொன்னது தாங்க. மனிதர்கள் நாம வேணால் நாம எல்லாரும் சொன்ன வார்த்தையை திருத்திடுவோம். நாம் சொன்ன வார்த்தைகளிலே தடம் புரண்டு விடுவோம், வார்த்தை புரண்டு விடும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாவது விசை திருத்த மாட்டாராம். அப்படி என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க. ஒரு வார்த்தையை பாருங்க. சங்கீதம் 68:6 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர் ஒரு விசை சொல்லுகிற வார்த்தை. தனிமையானவர்களுக்கு, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லிட்டார். அதை திருத்த மாட்டார். தருவேன்னு சொல்லிட்டாரு, தருவார். தனிமையானவர்களுக்கு, வீடு வாசல் இல்லையே என்று ஏங்கி தவிப்போருக்கு, திக்கற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு அவர் விசாரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அது மாறவே மாறாது. அவர் விசாரிப்பார், வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவார். வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தால், நான் வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன், நான் உனக்கு வீட்டை கட்டி தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா, அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கடந்து வந்துட்டுன்னா நிச்சயமாய் அது பழிக்குமா? அதை திருத்த மாட்டார். நோயை குணமாக்குவேன், குணமாக்குவார். வியாதியை சுகமாக்குவேன் என்று சொன்னார், சுகமாக்குவார். உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுவேன் என்று இருக்கிறார், விலக்கி போடுவார். அவர்
அந்த வார்த்தையை திருத்த மாட்டாருங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன், அறியாம சொல்லிட்டேன், புரியாம சொல்லிட்டேன் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், சகலமும் அவருக்கு வெட்ட வெளிச்சம், சகலமும் அறிந்தவர், சகலமும் புரிந்தவர், சகலத்தையும் விசாரித்து அறிந்தவர். வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லிட்டார். வீடு வாசலை கட்டாயம் ஏற்படுத்தி தருவார். வீடு வாசல்களை, நிலங்களை, பொன் பொருளை, உன் சுகத்தை, ஆரோக்கியத்தை, பதவியை, பணத்தை மீட்டு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார்னா மீட்டு தருவார். இழந்து போனதை மீட்டு தருவார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இயேசு சொல்லியிருக்கிறார். அதே சகை வீட்டதான், சகை வீட்டில் வந்து சொன்ன அதே கர்த்தர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய கனத்தை, தேவனோடு உறவாடுகிற உறவாடலை ஏதேனில் இழந்து போனார்கள். ஆதாமும் ஏவாளும் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு இழந்து போனார்கள். மகிமையின் சரீரத்தை இழந்தார்கள். நீதியின் வஸ்திரத்தை இழந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட இழந்து போன காரியங்களை நான் மீண்டும் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கதான் தேவன் ஆவலாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆவலாயிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் ரட்சிப்பார். கணவரை ரட்சிப்பார், பிள்ளைகளை ரட்சிப்பார், பெற்றோரை ரட்சிப்பார், அக்கம் பக்கத்தினர் நண்பர்களை ரட்சிப்பார், உடன்பிறப்புகளை ரட்சிப்பார். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று சத்தியம் சொல்லுகிறது. அது மாறவே மாறாது. மாறாத பிரமாணம், சத்திய வார்த்தை. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை, நீங்கள் எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டிருந்தாலும் உங்களை அந்த கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குவார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். எவ்வளவு அருமையான ஒரு சத்தியம். அப்படி சொல்லிட்டார்னா அந்த வார்த்தையை திருத்த மாட்டார். இப்படிப்பட்ட வார்த்தைகள், ஏராள வார்த்தைகள் பரிசுத்த வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறார்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்கள். சொன்ன வார்த்தை நிறைவேறும். அதை திருத்த மாட்டார். செய்வேன்னு சொல்லிட்டாரு. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. உன் கம்பெனியை, உன் நிர்வாகத்தை, உன் பிள்ளைகளுடைய பெயரை, உன் குடும்பத்தின் பெயரை நிலைநாட்டுவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. நிலைநாட்டுவார். ஒரு அங்கீகாரத்தை தருவார். ஒரு உத்தரவாதம் உள்ள ஆசீர்வாதத்தை தருவார். உங்களை உயர்த்துவேன் சொல்லிட்டாரு. உயர்த்துவார். மாறவே மாட்டாருங்க. விடுதலையாக்குவேன் என்று சொல்லிட்டாரு. கட்டுண்டவர்களை, நீங்க எந்த காரியத்தால், எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்க பெற்றோர், யாரா இருந்தாலும், உடைய ஊழியமா இருக்கட்டும், ஊழியக்காரியா இருக்கட்டும், ஊழியக்காரர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுதலையாக்குவார் என்று வாக்கு கொடுத்துட்டார். அந்த வார்த்தையை திருத்த மாட்டாருங்க. விடுதலையாக்குவேன்ட்டாரு. வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன்னு சொல்லிட்டாரு. சபைகளை கட்டி தருவார். சபைக்கு இடம் வாங்க உதவி செய்வார். அடைக்கப்பட்ட சபையை திறப்பார். சிதறி போன மந்தையை ஒன்று சேர்ப்பார். மந்தையை விட்டு வெளியே போன ஆடுகளை ஒன்று சேர்ப்பார். வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவர். என் அன்பு தெய்வ சனமே, என் அன்பு தெய்வ தாசர்களே, சோர்ந்து போகாதங்க. ஊழியம் கட்டப்படும். எழும்பி பிரகாசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உன் எல்லைகளை விரிவாக்குவார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். வருமானத்தை ஆசீர்வதிப்பார். சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பார். வழக்கில் இருந்து விடுதலையாக்குவார். உங்களுக்காக வழக்காடுவார். உங்களுக்காக நீதி செய்வார். உங்களுக்காக நியாயம் விசாரிப்பார். பதில் கொடுப்பாருங்க.
அவர் மாறவே மாட்டார், மாற்றி அமைக்கவும் மாட்டார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாருன்னா அதை திரும்ப மாற்றி அமைக்க மாட்டார். மாற்றி அமைக்காத தேவன் ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளைகளை, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். ஒரு விசை சொல்லிட்டாருன்னா மறுவிசை அதை திருத்துகிற தேவன் அல்ல. அவர் ஒரு நாள் ஒருபோது ஒருவரையும் கைவிடாத தேவன். இந்த ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை பற்றி இருக்கிற பொழுது அவர் கைவிடவே மாட்டாருங்க. நிச்சயமாய் உங்கள் தொழிலை, உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலைகளை ஆசீர்வதிப்பார், படிப்பை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கெட்ட பழக்கத்தில் கடந்து தவிக்கிறவங்களை விடுதலையாக்குவேன்னு சொல்லிட்டார், விடுதலையாக்குவார். எந்தெந்த காரியத்தில் எந்த ஒரு பாவத்துல அடிமையாய் இருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்தில் இந்த கர்த்தர் விடுதலையாக்குவேன்னு சொல்லிட்டார், விடுதலையாக்குவார், சுகப்படுத்துவார், குணமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அவர் மாறவே மாட்டார். அவரை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. இயேசுவை மட்டும் விட்டு விடாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய அபிஷேகத்தை புதுப்பித்து தருவார், உங்க ஜெப வாழ்க்கையை புதுப்பித்து தருவார், உடைய வேத வாசிப்பு, வேத தியானத்தை மறுபடியும் புதுப்பித்து தருவார். எலும்புகள், நரம்புகள், இரத்த நாளங்கள், சதை மண்டலங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற உங்களை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். வாக்கு மாறாதவர், தான் சொன்ன வார்த்தைகளை திருத்தவே மாட்டார். ஆண்டவர் கைவிடவே மாட்டாருங்க. தூக்கி விடுவேன்ட்டார்னு தூக்கி விட்டுருவார். உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டார்னு ஆசீர்வதிப்பாருங்க. உங்களை மூழ்க விட மாட்டார், கடனிலே மூழ்க விட மாட்டார். நீங்க அவமானப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல ஸ்தோத்திரம் இன்னும் பச்சையா சொன்னால் எந்த இடத்துல கேவலமாக பேசப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை உயர்ந்த ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், கைவிடவே மாட்டார். வாக்கு மாறாத தேவனை ஆராதிக்கிறீர்கள், நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை சார்ந்து நில்லுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். நிச்சயமாய் அதிசயமான தேவன். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவருடைய சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை உங்க வாழ்க்கையில அழைத்துக் கொள்ளுங்க. அவர் உங்க வாழ்க்கையில வந்து தினந்தோறும் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். மற்றவர்களுக்கும் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. மற்றவர்களோடு இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும், உங்களுடைய சுகம் பெருகும், உங்களுடைய ஆரோக்கியம் பெருகும், உங்களுடைய சந்தோஷ, சமாதான, நிம்மதி ஆண்டவர் பெருக்கி தருவார். நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதங்க. நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, சந்தோஷமாய் இருங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார், நிச்சயமாய் கைவிட மாட்டார். அப்படியே ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோமா? கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, நல்ல அருமையான ஆண்டவரே, வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னார். ஆண்டவரே, ஒரு காரியத்தை குறித்து பேசினால் சொன்னால் அந்த காரியத்தை இரண்டாவது விசை திருத்தவே மாட்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்தபடியாய் தகப்பனே, அருமையான உம்முடைய அன்பு பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும், சுகமாக்கும், அற்புதம் செய். உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை கொடுத்தீரோ அந்த வார்த்தைகளின்படி அவங்க நம்பிக்கைக்குரிய பலன், விசுவாசத்துக்குரிய பலன் கொடுத்து ஆசீர்வதி, விடுதலையாக்கும், சுகமாக்கும், ஆசீர்வதித்து உயர்த்தும். கண்ணீரை துடைப்பீராக, கவலைகளை மாற்றுவீராக, கஷ்டங்களை மாற்றுவீராக. சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகட்டும். போராட்டத்திலிருந்து, காராட்டத்திலிருந்து, சண்டையிலிருந்து விடுதலையாக்கும். பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, நிம்மதியாக சந்தோஷமாய் வாழட்டும். தேவன் பெரிய காரியங்களை நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், சந்தோஷமாய் வாழட்டும், நிம்மதியாய் வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நிச்சயமாய் கர்த்தர் நன்மை செய்வார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். சோர்ந்து போகாதங்க. நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதியாயிருங்க. ஜெபத்திலே தரித்திருங்க. இயேசுவை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். God bless you.